ஹலோ அண்ட் வெல்கம் டு ஆல். ஸோ லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் போடுறதா இருந்துச்சு. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். என்ன ஒரு சில விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜிஎஸ்டி ஃபைலிங் லாஸ்ட் டேட்ன்றனால அன்னைக்கு பண்ண வேண்டிய லைவை ஸோ பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கு ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். செகண்ட் திங், அன்னைக்கு மிஸ் ஆனதை வில் பி சூன் இந்த வீக்கில் கம்பல்சரி. ஏன்னா இதுக்கப்புறமேல நேற்றோட ஃபைலிங் முடிஞ்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒரு 3 or 4 days வந்து ஃப்ரீயாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வீக்கில் அந்த லைவ் செஷன் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ லைவ் கண்டக்ட் பண்ணுறப்போ கம்பல்சரியாக வந்து பார்த்தீங்கன்னா லைவ் உடனே ஸ்டார்ட் ஆகி கண்டினியூ பண்ணுற மாதிரி பண்ணுவோம். ஸோ ஓகே, அந்த செஷன் முடியட்டும். ஸோ இப்போ இந்த ஒரு புது வீடியோ எதுக்காக, என்ன பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்ற பட்சத்தில் நமக்கு வில் பி ஷார்ட்லியாக ரிசீவ் ஆக போகிற டேலியோட நியூ அப்டேட். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் தான், வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேலி வெப்சைட்டில் போயிட்டு கம்யூனிட்டியில் போயிட்டு ப்ராடக்ட் ரோட் மேப் போனோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு அப்கமிங்கில் வைக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய ரிலீசஸை வந்து பார்த்தீங்கன்னா டேலி எப்பயுமே முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டிமேஷன் மாதிரி போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த போஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டேலி பிரைம் 6.0 அடுத்து வரப்போற 6.1 வந்து பார்த்தீங்கன்னா வரப்போற அப்டேட்டாக டேலி சைட்லேருந்து சொல்லியிருக்கிறது என்னன்னா ஐஎம்எஸ். ஸோ இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவ்ன்றது ஆல்ரெடி டேலியோட அப்டேட் பற்றி நம்ம எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ தெரிஞ்சிருக்கும். என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, ஸோ டேலி ஒரு சைடு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்றது புரியும். ஸோ இந்த ஐஎம்எஸ்ஸை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்வேர்டுக்கும் அவுட்வேர்டுக்கும் உண்டானது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வேர்டை பொறுத்த மட்டும் நிறைய சாப்டர் இருக்கு. ஏன்னா இன்வேர்டை பொறுத்த மட்டும் இப்போ நம்ம போர்ட்டல் ஐஎம்எஸ் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அக்செப்ட், ரிஜெக்ட், பெண்டிங். ஸோ 3 ரீசன் தான் ஐஎம்எஸ்ல பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி ஐஎம்எஸ் பண்ணா தான் நமக்கு வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா 3Bக்கு வருது, இல்லைன்னா லாஸ்ட் டைம்ல டீம்டு அக்செப்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வருது. ஸோ இதை டேலியில் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக கொண்டு வர போகிறாங்கன்றது தெரியல. செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ ஃபார்ம் 1. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றது தெரியல. ஸோ பிஃபோர் தட் இந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே எடிட்ல என்ஹான்ஸ்டு கம்ப்ளைண்ட்ஸ் வித் எடிட் லாக், ரிப்போர்ட்ஸ் இன் டேலி பிரைம், தென் ஆட்டோ பேக்கப்பாக இருக்கட்டும், டேர்லி சர்ச்சாக இருக்கட்டும், டிஜிட்டல் சிக்னேச்சர் ஏடபிள்யூஎஸ்ல கொண்டு வரதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு மேஜராக ஒரு 5 அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா டேலி சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்டேட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த அப்டேட்டையும் ஒரு டெமோ வெர்ஷன் மாதிரி அவங்களே அஃபிஷியல் வெப்சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து ஒரு சில விஷயங்களை வந்து மட்டும் நான் என்ன பண்ணிட்டு வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா பிக்கப் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் அப்கமிங்கில் அடுத்து வரப்போகிற டேலி பிரைம் ரிலீஸ் 6.1. நான் இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, ஸோ ஐஎம்எஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை எம்எஸ்எம்இ ஃபார்ம் 1 இருக்கட்டும். ஸோ இந்த அப்டேட் தான் அடுத்து வரப்போகுது. ஸோ இதை பொறுத்த மட்டும் இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ எம்எஸ்எம்இ ஃபார்ம் 1 அனெக்ஷர் அண்ட் தென் எம்எஸ்எம்இ ஃபார்ம் 1 எக்ஸ்போர்ட்ல இது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது உள்ள எப்படி ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு ஸ்டில்னா உங்களை மாதிரி நானும் ஒரு எக்ஸைட்டிங்ல தான் இருக்கேன். இது இன்ன வரை நானும் ஒர்க் பண்ணி பார்க்கல. ஸோ எம்எஸ்எம்இ ஃபார்ம் 1ன்ற அனெக்ஷரை வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணிட்டாங்க, அது எக்ஸ்போர்ட்ல வருதுன்றதும் தெரிஞ்சிருச்சு. பட் அதை ஒர்க் பண்ணி பார்க்குறப்ப தான் அதோட இன்ட்ரெஸ்டிங் நமக்கு என்னன்றது தெரியும். ஸோ அகைன் செகண்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்ற பட்சத்தில் ஐஎம்எஸ். ஸோ முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி தான் டவுன்லோட் ஐஎம்எஸ் இன்வைசஸ், அப்லோட் ஐஎம்எஸ் இன்வைசஸ் அண்ட் ரீசெட் ஐஎம்எஸ் இன்வர்ட் ஆக்ஷன் ஸ்டேட்டஸ். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு இது நம்ம புதுசாக ஒரு ரீகம்ப்யூட், ஒருவேளை ஐஎம்எஸ் ஃபெச் ஆகுறதுனால ஜிஎஸ்டிஆர் 2B ரீகம்ப்யூட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க போல. ஸோ ஐஎம்எஸ் டவுன்லோட் பண்ணிக்கவும் முடியும், அப்லோட் பண்ணவும் முடியும், தென் ஐஎம்எஸ் நம்மளால ரீசெட் பண்ணவும் முடியும். சுருக்கமாக சொன்னால் போர்ட்டலில் என்ன இருக்கோ ஆஸ் இட் இஸ் இங்கே கொடுத்துட்டாங்க, ரொம்ப எல்லாம் இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஐஎம்எஸோட வியூ. ஸோ இந்த வீடியோ ஆல்ரெடி எனக்கு ஒரு சோசியல் பிளாட்ஃபார்ம் தான் கிடச்சிச்சு. ஸோ இது அஃபிஷியலாக ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வில் பி ஷூன்ற மாதிரி போட்டிருக்காங்க. டேலி சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா நமக்கே பார்க்குறப்பே தெரியுது. ஸோ அப்டேட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதை டெஸ்டிங் அண்ட் தென் டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குன்றத செக் பண்ணிட்டு தான் நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நானுமே ஈகர்லி உங்களை மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பெக்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னா ஸோ போர்ட்டலில் இருக்க அதே சேம் கான்செப்ட் தான். இன்வைசஸ் ஃபைல்டு பை சப்ளையர் ஆக்ஷன் ரெக்கார்ட்னு கொடுத்து அக்செப்டட், ரிஜெக்டட், பெண்டிங். ஸோ ஐஎம்எஸ்ல நம்ம போர்ட்டலில் என்ன பண்ணுவோமோ அதே தான் ஆஸ் இட் இஸ் இங்கே டேலிலையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது அதோட ஒரு கான்செப்டான வியூன்னு வச்சுக்கோங்களேன். ஐடிசி சம்மரியாக இருக்கட்டும், தென் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஐஎம்எஸ் வியூஸாக இருக்கட்டும், ரெகன்சிலேஷன் வியூவாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஐஎம்எஸ் டேலியில் அப்படின்ற பட்சத்தில் எனக்குமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது, எந்த அளவுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணுவோம் இல்லைங்களா, அக்செப்டடா பெண்டிங்கா என்ன ஏதுன்ற ஸ்டேட்டஸ் செக் பண்ணுற அந்த ஒரு பிக் இது. நெக்ஸ்ட் ஐடிசி சம்மரி.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி இது பண்ணுறோம், ஐஎம்எஸ்ல ஐடிசியை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம்னா அவைல் பண்ணலாம், பெண்டிங் வைக்கலாம், இல்லை ரிஜெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த 3 ஆப்ஷனையுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்னால் அவங்க போட்ட சோசியல் மீடியாவிலேருந்து போட்டிருக்க வீடியோவில் வந்து ஸ்னிப்பிங் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சுச்சு. ஸோ ஸ்னிப்பிங் மட்டும் எடுத்து இந்த இடத்துல அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ அப்டேட் வரட்டும். டெஃபினட்டாக இதில் என்ன இருக்குது என்ன ஏதுன்றது டீட்டெயில்டான வியூ வழக்கம் போல் நம்ம சேனலில் பார்க்குற மாதிரியே பார்த்துடுறோம். அடுத்த திங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னதில் எடிட் லாக் சம்மரி. ஸோ எடிட் லாக் சம்மரியை பொறுத்த மட்டும் வவுச்சர் அண்ட் மாஸ்டர் வைஸ், வவுச்சர் டைப் வைஸும் மாஸ்டர் வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் லாக் சம்மரியை நம்ம பார்க்க முடியுன்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஐ ஹோப் 6.0 வந்து பார்த்தீங்கன்னா 6.1 அப்டேட் அப்கமிங் ரிலீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ எப்பயுமே டேலி ப்ராடக்ட்டில் ஒரு சில அப்டேட் கொடுத்தாங்கன்னா மேஜராக உள்ளுக்குள்ளேயும் டெப்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா உள்ளே இருக்க சின்ன சின்ன கிளியரன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் மேஜராக இல்லை, இதெல்லாம் மேஜராக இருக்க அப்டேட்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ மைனர் அப்டேட்ஸ் என்னென்ன வரப்போகுதுன்றது ஸ்டில் நோ எனக்கு தெரியல. ஸோ அவங்க சோஷியல் மீடியாவில் கொடுத்துருக்க வீடியோ வச்சு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்க போர்ட்டலில் ப்ளஸ் டேலி போர்ட்டலில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓவரால் வியூ நான் சொன்ன மாதிரி அப்டேட் சொன்ன மாதிரி எம்எஸ்எம்இ ஃபார்ம் 1 இருக்கட்டும், ஐஎம்எஸ்ஸாக இருக்கட்டும், தென் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் லாக் ரிப்போர்ட்ஸாக இருக்கட்டும். ஸோ இது வந்து இதுவரையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த 3 அப்டேட்ஸுக்கும் மேஜராக அவங்க கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் கம்பல்சரியாக ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்காக சின்ன சின்ன சேஞ்சஸை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பக்ஸ் இல்லை ஏதாவது ஒரு டிஃபால்ட் இருக்குன்ற பட்சத்தில் அதை டேலி சைட்லேருந்து கம்பல்சரி கிளியர் பண்ணி ரெனோவேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இன்னும் வரப்போகிற அப்டேட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை மைன்யூட்டாக பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.